தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் நாளுக்கு நாள் வேறு மாதிரியான போதைங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. நேரடியாக சொல்ல விஷயம் என்னென்னா, ஒரு அக்யூஸ்டு ஒரு கல்லாக வைக்கிறானா, கஞ்சா வியாபாரம் வைக்கிறானா, அவனுக்கு துணையாக போலீஸ் தான் இருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த மாதிரி கஞ்சா விற்றா தான் சரி எங்களுக்கு வருமானம், ஒரு லட்ச ரூபா ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வட சென்னையுடைய மையப்போக்கு தொழில் வளம் கம்மி. என்னன்னா காவல்துறைக்குள்ளேயே ஒரு ஸ்கேம் நடக்குது. என்ன ஸ்கேம்னா, ஒரு 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 போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்குறப்ப, கண்டிப்பாக உண்மை சார், அந்த ஸ்டேஷன்லாம் கிடைக்குது, நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் சார். எந்த ஸ்டேஷனு? டி நகர். அக்யூஸ்டுக்கு கோ அக்யூஸ்ட், அதாவது A+ ரவுடிஸ்னா அந்த ரவுடி கூட லிங்க் வச்சுருக்கிற ஒரே ஒரு காவல்துறை அதிகாரியை தயவுசெய்து என்கவுண்டர் பண்ணுங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார். இப்போ பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் எல்லா அக்யூஸ்டை பற்றிலாம் சொன்னீங்க. ஒரு அக்யூஸ்டு ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி சும்மாலாம் வியாபாரம் பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்க காவல்துறை அதிகாரியை பற்றி பேசுங்க தயவு செய்து. இன்னைக்கு நாங்கள் திருந்தினா கூட காவல்துறை அதிகாரிகள் பொய் வழக்குகளை போட்டு எங்களை சிறைச்சாலை அனுப்புகிறாங்க, நீங்கள் அதை பற்றி பேச மாட்டேன்னு கேட்டாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில். இப்போ நம்ம போகிறது அதுதான். தமிழக காவல்துறை தலைவர் அவர்களுக்கு ஒரு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களை பார்க்கணுன்னு உங்கள் அலுவலகத்துக்கு ஒரு வயசானவங்களோ இல்லை யார் இருந்தாலும், ஒரு சமூக ஆர்வலர் யார் வந்தாலும் ஒரு க்ரீன்வே செல்லில் கூட நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி இருக்க ஆட்சியில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்க ஆட்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன்வே செல்லில் போய்ட்டு ஒரு புகார் தெரிவிக்கிறோம். டிஜிபி சாரை பார்க்கலான்ட்டு சொன்னாங்க. ஆனால் டிஜிபி சார் இல்லை, இன்றைக்கி சென்னை கமிஷனரை வெனஸ்டே பார்க்குறாங்க, ஆனால் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் இதே டிஜிபி சார் அட்டன் பண்ணால் பண்ண முடியல. என்ன காரணம்னா, நம்ம இன்றைக்கி கொடுத்துக்கிறோம் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை, அதாவது A+A கேட்டகரி, B and C கேட்டகரியில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமான ரவுடிஸுங்க சரித்திர பதிவேடில் இருக்கக்கூடிய ஆட்கள் தமிழகம் முழுவதும் 20,000 பேரும். அதில் சென்னையில் முக்கியமாக A+ல இருக்கக்கூடிய 3000 ரவுடிங்களை கண்காணிங்க. திருந்தினவங்களை விட்டுடுங்க, திருந்திட்டாங்க அப்படின்னா விட்டுடுங்க. இதில் திருந்தாத இன்னும் கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல் பண்ணுறது, கஞ்சா விற்கிறது, அது இல்லாமல் போதை ஊசி விற்கிறது பண்ணோம். இதை ஏன் நம்ம இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா, திருச்சியில் ஒரு 2 பேர், அதாவது காதலர்கள்ன்றாங்க, ஆனால் 2 பேர் போயிருக்காங்க. ஒரு ரூமில் இந்த மாதிரி போதை ஊசி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் நாளுக்கு நாள் வேறு மாதிரியான போதைங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. நேரடியாக சொல்ல விஷயம் என்னென்னா, ஒரு அக்யூஸ்டு ஒரு கல்லாக வைக்கிறானா, கஞ்சா வியாபாரம் வைக்கிறானா, அவனுக்கு துணையாக போலீஸ் தான் இருக்கிறாங்க. இதை சொல்ல தான் நான் இன்றைக்கி டிஜிபி சார் அலுவலகத்துக்கே போனேன். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் சுமார் 2 பேர் இருக்காங்க. அதாவது ஒன்று ரைட்டர் ரேங்க்கில் இருக்காங்க, இல்லைன்னா கோர்ட்டாலி ரேங்க்கில் இருக்கிறாங்க, இல்லை இன்ஸ்பெக்டர் ரேங்க்கில் இருக்கிறாங்க, ரைட்டர் ரேங்க்கில் இருக்கிறாங்க. அப்போது ஒரு கஞ்சா வியாபாரி ஒரு இடத்துல கஞ்சா விற்கிறான்னா, அந்த கஞ்சா விற்கிறதுக்கு கல்லா போட்டுக்கோன்ட்டு சொல்லக்கூடிய ஆள் யார்? அந்த ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான். அது ஏசிக்கு தெரியுமா தெரியாதா, டிசிக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை காவல்துறை வட்டாரத்தில் தெரியுமா? இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்டோம், சார் இப்போ நாங்கள் ஒரு புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் வச்சுங்களேன், வண்ணாரப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோன்னா, எங்களை P4 காவல் நிலையத்தில் போடுறாங்க. P4 காவல் நிலையத்தில் எந்த ஒரு தொழில் பட்டியே இல்லை. இந்த மாதிரி கஞ்சா விற்றா தான் சரி எங்களுக்கு வருமானம், ஒரு லட்ச ரூபா ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வட சென்னையுடைய மையப்போக்கு தொழில் வளம் கம்மி, அதனால் கஞ்சா விற்க சொல்கிறாங்களான்ற மாதிரி நாங்கள் கேட்குறேன். ஊசி, கஞ்சா, கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுறது, ஆண்களையும் பெண்களையும் விற்க சொல்கிறது. அப்போ தென் சென்னையில் மத்திய சென்னையிலலாம் ஒரு தொழில் வளம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுதான் உண்மைன்றாங்க. என்னென்னா, காவல்துறைக்குள்ளேயே ஒரு ஸ்கேம் நடக்குது. என்ன ஸ்கேம்னா, பொதுவாகவே இப்போ அண்ணா நகர் ஸ்டேஷனில் நல்ல வருமானம், மயிலாப்பூர், டி நகர், பாரிஸு, இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டருங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரணுன்னாலும் கூட அந்த ஸ்டேஷனில் போட சொல்லி காசு கொடுப்பாங்களாம். ஒரு காவல்துறை அதிகாரி என்கிட்ட சொல்கிறாரு, சார் டி நகர் ஸ்டேஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா சார், அதில் எவ்வளோ வருமானம் தெரியுங்களா, இந்த மாதிரி வெப்பேரி ஸ்டேஷனு, சவுகார்பேட்டை அப்போன்றாங்க. அப்போ என்னடா அது, ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு இவ்வளோ மாமல் இருக்குதுன்னு பண்ணுறாங்க. இப்போ நம்ம புதிய ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சியுடைய
கவனத்துக்கு நம்ம இதை கொண்டுன்னு போகிறோமே தவிர காவல்துறையை குறை சொல்கிறது கிடையாது. இப்போ ஒரு ஸ்டேஷனில் அதாவது ஒரு அதிகப்படியான ஏழைங்க இருக்க இடத்துல போட்டால் அந்த இடத்துல வருமானம் இல்லை, ஆனால் அதனால் போதை ஊசி கஞ்சாலாம் விற்க சொல்கிறாங்களான்ற கேள்வி பொதுமக்கள்லேருந்தே வந்தது. அப்போ தான் நம்ம போய் கேட்டோம். ஒரு 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 போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்குறப்ப, கண்டிப்பாக உண்மை சார், அந்த ஸ்டேஷன்லாம் கிடைக்குதுன்னு நம்ம குத்து வச்சுருக்கணும் சார். எந்த ஸ்டேஷனு? டி நகர். கண்டிப்பாக உண்மை சார், யானை கவனிப்பு சார், ஃபுல்லாக மார்வாடி பசங்க சார், நல்லா கவனிப்பாங்க சார். அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? நம்மளை எட்டுன்னு போயிட்டு P1 போடுவாங்க, எங்கே இல்லைன்னா கண்ணகி நகர் போடுவாங்கன்றாங்க. அப்போ என்னென்னா, இப்போ முழுக்க முழுக்க ஒரு சமூக விரோதமான செயல்கள் செய்யக்கூடிய ஒரு இடத்துல போய் நம்ம நிற்கணும்னா அதுக்கு வெறும் குற்றவாளி சமூக விரோதிகள் மட்டும் காரணம் கிடையாது, காவல்துறையும் பொறுப்பு. இப்போ ஒரு இடத்துல கல்லா கட்டுறாங்கன்னா, நான் புதிய ஆட்சிக்கு சொல்லக்கூடாது என்னென்னா, ஒரு இடத்துல கல்லா இருக்குது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, தயவு செய்து முதல் குற்றப்பத்திரிக்கையில் அந்த அக்யூஸ்டு கூட அந்த ஸ்டேஷனில் யார் அவங்க கூட இருக்காங்க, அந்த அக்யூஸ்டும் கூட யார் கோஆப்ரேட்டாக, அதாவது இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி ரெகுலராக அவங்களுக்கு ஃபோன் பேசுகிறாரு, ரெகுலராக அவங்க கூட ஒரு தொடர்பில் வச்சுக்கிறாருன்னா அதை கண்டுபிடிச்சி முதல் குற்றப்பத்திரிக்கையில் அக்யூஸ்டோட கோ அக்யூஸ்டாக காவல்துறை அதிகாரிகளை போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி டிஜிபி ஆஃபீஸில் போனோம். என்னென்னா கண்ணுக்கு நேராகவே தெரியுதுங்க, இவங்க மாட்டாத வரைக்கும் இதே நான் சொல்லக்கூடிய அதிகாரி என்னென்னா, அதாவது புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், வண்ணாரப்பேட்டை டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சில பூக்கடை டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், இப்போ அந்த 3 டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இவர் போட்டார் ஸ்பெஷல் டீமு. அந்த 3 டிஸ்ட்ரிக்டில் A+, ஏ கேட்டகரி, பிசி விட்டுருங்க அவங்க ஆல்ரெடி ஏ+. அது இல்லாமல் இந்த பெண் தாதாக்கள் கூடிய லிஸ்ட்டை எடுத்து ட்ராக் எடுத்தா எந்தெந்த போலீஸ் வியாபாரிங்க கூட லிங்காக இருக்காங்க தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்னென்னா கடந்த கால வாழ்க்கையை விட்டுருங்க, இனிமேல்ட்டு வரக்கூடிய காலங்களில் காவல்துறை திருந்தின ரவுடிங்க மேலே தயவு செய்து வழக்கை தாக்கல் செய்யாதீங்க. அதேமாதிரி ரவுடி பசங்க, ஒரு ஏழை வீட்டு பையன் மேலே அவன் ரவுடியாக இருக்கலாம், ஒரு நான் 10 கேஸ் கூட இருக்கலாம், ரவுடி பண்ணுறேன்னா ரவுடி கேஸ் மட்டும் போடுங்க. NDPS கேஸ் போட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பண்ணுறது மூலம் அந்த வெறுப்பில் இன்னொரு அவன் வந்து குற்றம் செய்யணுன்ட்டு தான் போவானே தவிர குற்றம் செய்யக்கூடாதுன்ட்டு போக மாட்டான். ஸோ நம்ம சொல்கிறது இதுதான், காவல்துறையில் சில ஒரு ஒரு நவீனத்தை கொண்டுன்னு வரணும். என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது டிஜிபி சார்கிட்ட இன்னைக்கு திருப்பி நான் அந்த எப்படி சொல்கிறது, இன்றைக்கி எல்லா வேலையை விட்டுட்டு டிஜிபி சாரை பார்க்க போன காரணமே காவல்துறையில் தமிழகம் முழுவதும் சுமார் 1,00,000 பேர் காலியிடங்கள் நிரப்பணும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம திருப்பி சொல்கிறோம், இந்த சென்னை வெப்பரி கமிஷனர் லிமிட்டில் இருக்க G1 வெப்பரி க்ரைமில் ஒரு 10 போலீஸ் இல்லைங்க, அப்புறம் எப்படி இதெல்லாம் தண்ண முடியும்? இன்னொன்று பாருங்கள், லா அண்ட் ஆர்டர் அதுலேயும் கம்மி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் சுமார் 100 பேராவது இருக்கணுன்றதை வலியுறுத்தணும். இன்னொன்று பாருங்கள், பொதுவாகவே இந்த மாதிரி அக்யூஸ்டும் கூட தொடர்பில் இருக்கக்கூடிய ரவுடிஸை எப்படி நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்களோ அதேமாரி ஒரே ஒரு என்கவுண்டர் அக்யூஸ்டு கோ அக்யூஸ்ட், அதாவது A+ ரவுடிஸ்னா அந்த ரவுடி கூட லிங்க் வச்சுருக்கிற ஒரே ஒரு காவல்துறை அதிகாரியை தயவுசெய்து என்கவுண்டர் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கட்டும். என்னென்னா இப்போ நான் நிறைய கேள்விப்படுறது என்னென்னா, ஆனால் அவர்கிட்ட பேசிட்டேன், எஸ்ஐ கிட்ட பேசிட்டேன், இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, நான் திருப்பி விற்கணுன்னா போலீஸ் அதிகாரி தான் இருக்கணும். இங்கே வந்து பார்ட்னரே வந்து வேலி தான், இங்கே பயிரை மேறது வேலி தான். அதனால் காவல்துறையில் அதுக்கு அதிகாரிங்க யார் பார்த்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க தான் இன்றைக்கி இந்த டிஜிபி சார் அலுவலகம் போனேன். ஆனால் டிஜிபி சார் அலுவலகத்தில் டிஜிபி சாரை பார்க்கலான்ட்டு பப்ளிக்காக நிற்க வச்சு வேறு ஒரு பெண் அதிகாரி எட்டுன்னு வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்குறாங்க. அப்போ நம்ம கேட்குறோம், என்னங்க ஒன்று டிஜிபி இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் போயிருப்போம். டிஜிபி வராரு சொல்லிவிட்டு க்ரீன்வே செல்லில் ஒரு டிஜிபி சார் பெட்டிஷன் கூட வாங்கலை, ஒரு 10 பெட்டிஷன் கூட இருக்காதுங்க. அதை கூட வாங்க முடியலன்னா அப்புறம் இந்த டிஜிபி சார் வந்து எப்படி காப்பாற்றுவாருன்றது தான். ஏன்னா முக்கியமான கம்ப்ளைண்ட்டு தான் எடுத்துன்னு போனோம். இல்லாதவங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க சொல்லிட்டு தான் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வரோம். என்னென்னா திருப்பி நம்ம சொல்கிறது, இங்கே குற்றவாளிகளுக்கு துணை நிற்கும் காவல்துறை அதிகாரிகளை தான் குற்றம் நடக்குது. இது 2வது பிரச்சனை. முதல் பிரச்சனை, காவல்துறையில் போதுமான காவல் அதிகாரி இல்லை ஃபஸ்ட்டு. 2 இந்த துணை போடுறது. 3 வாகனங்கள், காவல்துறைக்கான வாகனங்கள். ஒரு டெம்போ ட்ராவல்லாம் அதையும் சொல்லிட்டாங்க, காவலர்களே சொல்கிறாங்க, சார் எந்த ஸ்டேஷன்லேயும் நீங்கள் நினைக்கிற மாதிரி டெம்போ ட்ராவல் அந்த பாட்சா வண்டி எல்லாம் நிறைய ஸ்டேஷனில் இல்லை. முக்கியமான ஒரு விஷயம்னா, தென் தமிழகத்தில் குற்றப்பிரிவு காவல் நிலையமே இல்லை. மறுக்க முடியுமா டிஜிபி சாரால்? குற்றப்பிரிவு காவல் நிலையமே இல்லை. பல மாவட்டங்களில் மகளிர் காவல் நிலையம் எங்கேயோ ஒரு மூலையில்
இருக்குது. இப்போது இதெல்லாம் வந்து பற்றாக்குறை பண்ணி இருக்கணும். ஏன் கேட்குறேன்னா, நம்மக்கிட்ட ஆட்கள் இல்லாமல் இல்லை. எம்ப்ளாய்மெண்ட்டில் குறைஞ்சது 75 லட்சத்துலேருந்து 80 லட்சம் வேலையில்லா பட்டதாரிங்க நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காவலரில் 1 லட்சம் பேர் நீங்கள் அப்ளைக்கு கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் பசங்க வருவாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்கும். இன்னைக்கு டாஸ்மார்க்கில் ஆள் இல்லைன்ட்டு எடுக்கிறீங்க. படித்த 2 டிகிரி 3 டிகிரி படித்த பசங்க இன்னைக்கு டாஸ்மார்க்கில் போய் பாட்டில் எடுத்து குத்துனுக்குறானுங்க. இதுக்கா காலேஜுக்கெலாம் போனது? இதுக்கு 5 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி படித்தது? ஒரு டாஸ்மார்க்கில் போய் ஒரு இளைஞன் வந்து வேலை கிடச்சிச்சுட்டு போயிட்டு பாட்டில் எடுத்து கொடுக்குறான். பிற்காலத்தில் அவனும் அந்த குடிப்பழக்கம் அடிமையாக வரான். அப்போ என்னென்னா, படித்த இளைஞர்களுக்கு தன்மானத்தோட ஒரு காவல்துறையில் அதிகாரியில் வேலை கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய இந்த இடத்துல வந்து கோரிக்கை. 2வது பார்த்திங்கன்னா, இந்த இளைஞர்கள் காவலர்களாக ஆனாங்க வச்சுங்களேன், இனி உண்மையிலே இந்த சமுதாயம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அதேமாரி இளைஞர்கள் வந்து எந்த ஒரு போதை பழக்கம் இல்லாமல் இந்த டாஸ்மாக் கடை போல் இருக்கிறதுல வேலைக்கு போகாமல் ஏன்னா 1 லட்சம் இளைஞர்களுக்கு நீங்கள் காவல்துறையில் பற்றாக்குறை இருக்குது. இன்றைக்கி சாதாரண வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் கூட ஆள் இல்லை. வெப்பனை ஹேண்டில் பண்ண தெரியல. எதுவுமே இல்லை காவலர்களுக்கு. நம்ம அடித்து ஒருத்தரை திருத்தணும் கிடையாது. ரோந்து பணியில் ஒவ்வொரு மூலையில் இருந்தாலே குற்றம் என்பது நடக்காது என்பதுக்கோசம் தான் இன்றைக்கி வந்து நம்ம தமிழக காவல்துறையை சந்தித்து நேரடியாக இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு தான் நம்ம போனோம். ஆனால் அந்த பெட்டிஷனை கூட வாங்க முடியாத சூழ்நிலை வந்து டிஜிபி சாருக்கு இருக்குது. அப்போ என்னென்னா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன், என்னம்மா க்ரீன்வேஸ் செல்லில் வாங்குறது? இப்போ வாங்குறதே இல்லை சார், டிஜிபி சார்லாம் வர்றதில்லை அப்படின்றாங்க. அதனால் இந்த போக்கெல்லாம் வந்து தமிழக காவல்துறை வந்து கைவிடணும். சாதாரண மக்களுடைய பெட்டிஷனை ஒரு டிஜிபி சார் வாங்கணும், கமிஷனர் சார் வாங்கணும், எஸ்பி சார் வாங்கணும். எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தில் மக்களுடைய கோரிக்கை வலுவாக கொண்டு போனோம். இப்போ நாங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா வேலையும் விட்டுட்டு டிஜிபி சார் அலுவலகத்துக்கு போகிறோன்னா மக்களுடைய இது தான், எங்கள் வீட்டு பிரச்சனை கிடையாது. ஸோ இது போல் விஷயங்கள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடத்துல நிரப்பணும். குறிப்பாக பெண்களுக்கு அதிக காவல்துறையில் வேலை கொடுத்தா அந்த வேலை கரெக்டாக இருக்கும்ன்றதால இந்த விஷயத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. போதைக்கு எதிராக இருக்கக்கூடிய தொடர்ந்து இந்த ஊசியால் நிறைய இளைஞர்கள் சாவறாங்க. அதை முழுமையாக நீங்கள் தடுக்கணுன்னா போதுமான காவலர்களை போடணும் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரிஃப்ளெக்ட் நேருக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.